அழகா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறீங்களா எங்கட கருத்து? நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறீங்களா கரண்? நான் இப்ப அண்ணா ஒரு கரண் கிழமையா அண்ணா சொல்லுங்க நீங்க அண்ணா ஒரு நில்லுங்க கிழமையா நில்லுங்க நான் உங்களோட கதைக்கிறேன் உங்களோட. இல்ல நான் ஒரு கிழமையா கரண் அண்ணா எந்த தளத்திலையும் சொல்லுங்க அண்ணா. தேவையில்லை. அதுல நான் உங்களோட கருத்து எந்த சரி, வகையிலும் இப்ப அதுக்கு வணக்கம் அப்ப கரண் அண்ணா. நான் கொஞ்சம் களைச்சு போனேன். ஜோன்தன் வந்திருக்கிறார். உங்களுக்கு சரியான விளக்கத்தை தருவேன். கரண் வணக்கம். உங்களுக்கு என்ன பதில் வேணும், என்ன கேள்வி கேட்டு நீங்கள் ஒரு தெளிவா சொல்லுங்க ஐயா. தளம் வந்து மக்களுக்கானதா அல்லது அரசியல்வாதிக்கானதுக்கான? இல்ல இதுல மக்கள்லாம் இருக்கிறோம்னு, இதுல 116 பேர் இருக்கிறோம்னு சொன்னா அவன் நம்பிக்கையோட தான் இதுல இருக்கிறேன்னு சொல்லுங்க விஷயத்துக்கு. தைட்டி இப்ப இரவிரவாக தைட்டி மண்ணிலிருந்து போராடுற மக்களுக்கு எப்படியான கருத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள், எவ்வகையான உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். தையட்டி மக்களுக்கு நாங்க ஆதரவு தானே. அந்த காணிகள் கிடைக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சம்பந்தமா எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை. சொல்லுங்க. ஓகே, வேற எதுவும் கேட்க போறீங்களா அண்ணன்? அது சம்பந்தமான முயற்சிகள் ஏதும் செய்திருக்கிறீங்களா அல்லது இந்த மாதிரி முயற்சிகள் அண்ணன் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தவ மக்கள் எல்லாரும் அவ எதிர்பார்த்த மாதிரி ஒரு முடிவு கிடைக்கணுமென்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, கிடைக்கணுமென்ற ஒரு ஆசை இருக்கு. ஆனா கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குரிய அண்ணன். ஓகே, அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். ஓகே அண்ணா. ஓகே, வேற கேட்க போறீங்களா அண்ணன்? வேற என்ன? ஓகே ஓகே அண்ணன், நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். என்னன்னு சொன்னா ஜெரியல் இப்ப கேள்வி கேட்டவருக்கு நான் ஒன்றும் காய்க்க விரும்பல. அவருக்கு நாங்கள் ஒரு நாள் தளத்துல காய்ச்சி கொண்டிருக்கோம். ஓ, இப்ப என்னன்னா நான் சொல்ல வந்த என்னன்னா அந்த கோப்பையும் கப்பும் நிறைய இருக்குதாம். தேவையான ஆக்களுக்கு இதுல எல்லாரும் ஒரு விஷயம் சும்மா சிம்பிளா சொல்றேன். நானும் பிஸியா நிக்கிறேன், நான் பிறகுதான் கதைப்பேன். என்னன்னு சொன்னா இதுல யாராவது வந்து கேள்வி கேட்டா முதல் அவைகளுக்கு இப்ப நாங்கள் வந்து இதுல இருக்கிறார்கள் எல்லாருமே தமிழர்கள் தான், தமிழ் மக்கள் தான். எங்கட மக்களுக்கு நாங்க எதிரானவர்கள் இல்லை. அந்த விஷயத்துல அவைக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே பதில் கொடுக்க வேண்டிய முறை இருக்கு. நிறைய இழுத்தடிச்சு அவைக்கு நிறைய கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது ஒருத்தர் வந்து இந்த தளத்துல வந்து நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஆதரவானவர்களான்ற ஒரு ஆள் கேட்கிறாருன்னு சொன்னா அவற்றை மூல வளர்ச்சியை பற்றி நாங்க யோசிக்கணும். அது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி என்று. அதை விட தையிட்டி பிரச்சனையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களா? நாங்கள் ஆதரிக்கிற எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவும் வந்து தையிட்டி விகாரைக்குரிய காணிகள் எல்லாம் மக்களுக்கு கிடைக்கணும்ன்றதான் எங்கட ஆசை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கிடைக்குமான்றது கேள்விக்குறி. அதுக்குரிய வழியைத்தான் நாங்கள் முதல் சொன்ன. நாங்கள் இப்போ இந்த போராட்டம் வந்து எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. இது வந்து காலங்காலமா செய்யப்பட்ட ஒரு போராட்டம் தான். அதுல எந்த பிரயோசனமும் இதுவரைக்கும் கிடைச்சதில்லை. இனி கிடைக்குமான்னு கேட்டா அது பெரிய ஒரு கேள்விக்குறி. அதுக்கு இன்றைக்கு நடந்த சம்பவமே சாட்சி. அப்ப அந்த விஷயத்தை வச்சு இங்க குழப்பம் வந்தா நாங்கள் கடந்த காலங்களிலே பதிவு செய்திருக்கிறோம். இதுக்கு டாக்டர் ஒரு சரியான விளக்கத்தை யூடியூப் சேனல்ல கொடுத்திருக்கிறார். அதை போய் பார்க்க சொல்லி கரணண்டு வந்தவர் வந்து அவர் வந்தது வந்து எங்கட வாயில ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை எடுத்து அவருக்கு நாங்க கூட விளக்கம் சொல்ல போய் அவர் வந்து அதை வச்சு விமர்சிக்கலாம்ண்டு ரெண்டு பதிலாம் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ஆளு இறங்கி போயிட்டார், கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரியே நீங்க சிலருக்கு பதில் சொல்லுங்க. அவர்கிட்ட கூட இப்படி இடக்கு முடக்கா கேட்கிறாங்களுக்கு நிறைய விளக்கம் நாங்க கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னு சொன்னா அவை வந்து விதண்டாவாதத்துக்கு தான் வருகிறோம்னா அவைக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதில். தமிழ் மக்களுக்கு பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா நாங்க தமிழர்கள், இதுல 120 பேர் தமிழ் மக்கள் இருக்கிறோம். நாங்க தமிழ் மக்களுக்கு எதிரானவைண்டா இதுல 120 பேர் வந்து இருக்க மாட்டோம். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம சில கேள்விகளை கேட்க அவைக்கு சிம்பிளா விளங்கப்படுத்தி போட்டு விடுறதுதான் சரி. யோனதன் வணக்கம். என்னண்டா நீங்க சொல்றேன் சரி. வணக்கம் அண்ணா. நான் வேலையை அணிக்கிறபடியா அதுக்கு பதில் சொல்லலாம் போயிட்டு அவருக்கு நான் சொல்ல வேண்டாம் வலிக்கிறேன் அவருக்கு. என்னண்டா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தளத்துல நல்ல விஷயங்கள் தான் மக்களுக்கு போய் கதைச்சு கொண்டிருக்கோம். இந்த தளத்துல வந்து நாங்கள் எந்த புதியான விஷயமும் யாருமே கதைச்சது கிடையாது. நாங்கள் தையட்டி விகாரையோ இல்லாட்டி எந்த விகார கட்டுறாண்டாலும் நாங்கள் அதுக்கு சரியான பதில் உண்ட இதுல வழங்கி இருக்கிறோம். மக்கள் அதை விளங்கி கொள்ளுவாங்க, மக்களுக்கும் தெரியும் என்ன செய்யணும் சொல்லி. அப்ப நீங்கள் வந்து மக்களுக்கு கதைக்கிறீங்களா அரசியல்வாதிக்கு? நாங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் கேட்கிறோம். மக்களுக்காண்டி தான் நாங்கள் கேட்கிறோம். தனியார் அரசியல்வாதிக்காண்டி நாங்கள் கதைக்க வரையில மக்கள் நன்மை அடையணும், இதை பார்த்து நாளைக்கு தெளிவாகணும். இதுவே தொடர்ந்து பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்றதுதான் எங்கட தளத்துல நோக்கம். நாங்க வந்துட்டு தனியா ஒரு ஆளுக்காண்டி அரசியல் செய்யறதோ இல்லாட்டி இல்ல இதுக்காண்டியும் நாங்கள் வரையில யாரும் தனிப்பட்ட நபருக்காண்டி நாங்கள் கதைக்கல. இது பொதுவான தளம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 200 பேர் வருவாங்க, 150 பேர் வருவாங்க. இந்த தளத்துல யாருமே இதுவரைக்கும்
யாரையும் பாதிக்கிற மாதிரியோ இல்ல கெட்ட விஷயங்களையோ யாரும் இதுவரைக்கும் சாதிச்சது கிடையாது. நாங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தளம் இது. நீங்க விரும்பினா உங்களுக்கு மக்களுக்கு நேர்மையானவர்னு சொன்னா நல்ல விஷயங்களை கதைக்கிறேன்னு சொன்னா வந்து கதைங்க. அதுதான் இந்த தளம். நன்றி. ஓகே, என்னன்னு சொன்னா நான் ரவானா சரி அண்ணா ஜெஸ்டி அண்ணா ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ், ஒரு செகண்ட். சரியா? ஜேடியில் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் வணக்கம். என்னண்டா இப்போ கீழே எல்லாரும் கமெண்ட்ஸ் போடுறாங்க தானே, அந்த கமெண்ட்ஸுக்கு யாருமே நீங்கள் யாருமே அவங்க பேட்டா எதுவும் தப்பாக எதுவும் எஸ்எம்எஸ் பண்ணால் நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணால் யாருமே போக வேணாம். நீங்கள் எங்களுக்கு நீங்கள் இப்போ என்னைய மென்ஷன் பண்ணியோ இல்லாட்டி ஜேடியில் நான் மென்ஷன் பண்ணியோ நீங்கள் போடுங்க. அவையில் என்ன செய்யணும்னு சொல்லி அதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் சும்மா ஏண்டா அவையில் அதுக்கு ரிப்ளை பண்ண போயிட்டு அதை போயிட்டு அவையில் ஒவ்வொருத்தரை போயிட்டு இன்பாக்ஸில் போயிட்டு ஜேடியில்ண்ணா கதைங்கண்ணா சரிண்ணா, அதனால சொல்லுங்கண்ணா ஜேடியில்ண்ணா மீதி கதைங்க. இல்லாட்டி மீட் பண்ணுறோம். ஓ ஓ ம் ம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உடனே ரிமூவ் தான். யாருமே எங்களுக்கு தேவையில்லை. இங்கேருந்து தப்பான கருத்தை எழுதுறவர்கள் யாருமே எங்களுக்கு தேவையில்லை. இருக்கிற 4 பேருனாலும் நல்லவராக இருந்தால் எங்களுக்கு போதும். இப்போ நாங்கள் எடுத்த நானும் சரி, சுரேசனாவும் சரி, ஜேடியலனாவும் சரி, நாங்கள் எடுத்த முடிவு இதுதான். ஏன்னா இதில் இந்த கீழேருந்து கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு பல என்னது மன உளைச்சல்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். ஆனால் அதனால யார் எழுதினாலும் நீங்கள் அதை யாருமே கண்டுகொள்ள வேணாம். அவள் பேட்டா எழுதுனா தப்பாக எழுதுனா தயவு செய்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதை நீங்கள் இதுலேருந்தே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கீழேருந்து நான் கமெண்ட்ஸை நான் பார்த்து கொண்டே தான் நாங்கள் இருப்போம். நாங்கள் இனிமேல் அவதானமாக நாங்கள் இருப்போம். நாங்கள் அதுக்கு பதில் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் யாருமே அதை திருப்பி ஏன்னா ஒரு தடவை எழுதுவீனா, 2வது தடவை எழுதுவீனோம், 3வது தடவை அவைகளுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணாட்டி அவையோட வேலையை பார்த்துட்டு அவையில் போவீனா. இங்கே நாங்கள் கீழே என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிறோம். நாங்கள் சரிதானே? நான் சொல்றேன் சரிதானே? நிச்சயமா 2 பேரும் சொல்றது சரி. நான் ஒரு நிமிஷம் காய்ச்சிட்டு போயிட்டு அரவுண்ணா. நான் ஒரு வசனம் சொல்லிட்டு சரியா சொல்லுங்க. மேல நிக்கிற யாராவது இருந்தாலும் எண்ணில இருந்து யாராவது நீங்க சொன்ன மாதிரி கீழே நிக்கிற வேண்டிய கமெண்ட்ஸுக்கு பதில் சொன்னால் இதை நிக்கிறவே இறக்கி விடுங்க. ரவுராம இருந்தாலும் இறக்கி விடுங்க. விளைப்பேன் திருப்பி எடுப்போம். பழைய தொடர்களுங்க கீழே வார மெசேஜுக்கு மேல தளத்துல வந்து இந்த பெட்டிக்கு நிக்கிற யாராவது பதில் சொல்லிச்சுன்னு என்றால் அது நானா இருந்தா கூட நீங்க இறக்கி விடுங்க. ஏனென்றால் எங்களோட இலக்கை திருப்புறாங்க, நாங்க கதைக்க வேண்டிய விஷயத்தை உடைக்கிறாங்க. அப்ப நாங்க கீழே பார்த்து பதில் சொன்னால் மேல நிக்கிறவர் அது யாரா இருந்தா கூட இறக்கி விடுங்க. 10 நிமிஷம் பிறகு வெளியில எடுப்போம். சரி, தொடர்ந்து கதைங்க. ஓகே ரகுவண்ணா, நீங்க சொன்னது சரி. நன்றி அண்ணா. என்ன காரணம்டா நிறைய அண்ணா ஒரு நிமிஷம் ஜஸ்ட் நான் ஒரு 5 நிமிஷம் எங்களை கதைக்க விடுங்க. சொல்லுங்கண்ணா. ஓ எங்களுக்கு அதில் அப்புறம் அவங்க எங்கள்கிட்ட வந்து சொல்கிற நேரத்தில் மனசுக்கு எங்களுக்கே கவலையாக கிடக்குது. ஏன்னா இது வந்து நாங்கள் சரியான முறையில் இந்த தளத்துலேருந்து எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் சரியான முறையில் கொண்டுட்டு போகணும்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறாங்க. அதே மாதிரி மேலே யார் கதைக்கிறனாங்களே தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட்ஸை பார்த்து நீங்கள் அந்த கமெண்ட் எடுத்து கதைக்கவே வேண்டாம். எங்களுக்கு அதை பார்த்துக்கல. இப்போ எங்கட ரெயின் வந்து நேராக தான் போகணும் இல்லையே, நாங்கள் வந்து அங்கே எங்கே திரும்பணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. அதனால கீழே போடுற கமெண்ட்ஸை தயவு செய்து மேலே உள்ளவே யாருமே கண்டுகொள்ளாதீங்க. இன்னொரு பிரச்சனை, ஒருத்தர் வந்து கதைச்சால் அவையில் வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருந்தால் ஒவ்வொருத்தராக கதை அப்படி இல்லையா கதைக்க முடியாது. தயவு செய்து அதுக்கு குறுக்கால யாராவது கதைச்சனீங்கண்டா கண்டிப்பாக கீழே இறக்கிவிடுவோம். ஏன்னா அதால் இப்போ நாங்கள் என்னத்தை கதைச்சாலும் உடனே அதை டக்குன்னு கொப்பி பண்ணுறாங்க, பண்ணி எல்லாம் கட் பண்ணி பல மாதிரி வருது. இப்போ 20 நாள் இப்போ 22 நாள் சுரேசனா இல்லாமல் இருந்து கணக்காக போய்க்கிச்சு. இப்போ ஒரு அன்றைக்கு சந்திரனா சொன்ன பிறகு தான் அதையே நானே உண்மையாக சந்திரனாவுக்கு நன்றி சொல்லணும்.
முந்த நாள் சந்திரனா வந்து மேலே வந்து சுபா இப்போ 3 நாளாக இந்த தலை வந்து கொஞ்சம் தலை மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரியான கவலையாக இருந்துச்சு. அப்போ அதை பற்றி நான் ஜேடிஎல்னாவோடய நான் கதைச்சேன். நான் ஜேடிஎல்னா பாருங்கள் இப்படி ஒன்று இத்தனை நாள் சரியாக வந்துட்டு இப்போ தடை மாறுற மாதிரி இருக்குது, இனி அப்படிலாம். அதனால தான் சொல்கிறேன், யாருமே கோவிக்காதீங்க. ஒருத்தராக பதில சொல்லுவோம். அப்படி அவையோட கதை தடமாறினா இறக்கி விட்டுருவோம். எல்லாரும் ஒன்று மண்டா கதைக்கிறபடியா தான் அவையில என்ன சொல்ல வராங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நானும் சேர்ந்து கூச்சல் போட்டு கத்துறேன்னா அந்த ஜேடியல்னா ஒரு பக்கம். அப்போ எல்லாரும் கதைக்கிறபடியா சும்மா பிரச்சனைகள் வருது. அதனால இப்படி செய்வோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓம் தானே, எதுவும் பிரச்சனை இல்லையே. ஆனால் கோவிக்காதீங்க. செய்கிற நாங்கள் சரியாக செய்து கொண்டு போவோம். அவ்வளோதான். இதை விட நான் எதுவும் தப்பாக எதுவும் பிள்ளையா எதுவும் சொல்லியிருந்தேன்டா சாரி, என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க. நான் சொல்றது இவ்வளோதான். என்னால் நீங்களே இதுக்கு அண்ணா நில்லுங்க அண்ணா. நீங்கள் எங்களுக்கு இன்பாக்ஸுக்கு நீங்கள் போடுங்க, பிரச்சனை இல்லை. எனக்கோ ஜேடிஎல்னாக்கோ நீங்கள் இன்பாக்ஸில் போடலாம். இல்லாட்டி இதில் என்ன சுபாக்கா இப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த நிமிஷம் அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம். நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா நிறைய பேரை போயிட்டு மிரட்டுறாங்க, நிறைய பேரை போயிட்டு தேவையில்லாமல் எழுதுறாங்க. ஆனால் அவங்களோட மனசு வந்து மன உளைச்சலுக்கு அவங்க ஆகுறாங்க. ஆனால் அது பாவம். தயவுசெய்து கீழே இருந்து இந்த பேக்கைடிக்காரவங்க ஒருத்தரை போயிட்டு மனசை நோகடிக்காதீங்க. ஏன் அடிக்கிற நீங்கள் உங்களுக்கு அவையில பிடிக்க இல்லையா? ஒருத்தர் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்களா, அவங்கள விட்டு நீங்கள் கடந்து போங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க. ஒவ்வொரு கேர்ள்ஸ் ஒவ்வொரு அக்காக்கள் வந்து எங்களுக்கு வந்து எனக்கெல்லாம் இன்பாக்ஸில் வந்து சொல்கிற நேரம் எனக்கே கவலையாக இருக்குது. நீங்கள் என்னையே கூட தப்பாக எழுதுறீங்க. ஓகே, பிரச்சனையே இல்லை. இது வந்து ஒரு சோஷியல் மீடியா, அவ்வளோதான். நாங்கள் இதில் இருக்கிறோம். இது சோஷியல் மீடியா வந்தது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தான் வேணும். அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் நீங்கள் யாருமே புரிஞ்சு கொள்றது இல்லை. சும்மா ஏன் தேவையில்லாமல் எல்லாருமே கும்பல பிள்ளைகள் தான். யாருமே நீங்கள் பெரிய ஆள் நாங்கள் பெரிய ஆள்னு இல்லையே. நான் இறங்க போறேன்னு டீச்சர் ஒரு ஆள் நிக்கிறா, வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறா. அவ வந்து அது வந்து அது ஓகே. நான் தேங்க்யூண்ணா சந்திரனா, நன்றி. நான் ஏத்துங்க. என்னன்னு சொன்னா இன்னொரு தளத்துக்கு போனா நீங்க சொன்னபடியா தான் யோசிச்சேன் நாங்க. அவ ஏத்தி விடுங்க மேல. ஓகே, நான் இறங்க. சரியா, ஓகேயா. நான் சரி. ஓகே டீச்சர், 2 நிமிஷம் காய்ச்சிட்டு வர்றேன். டீச்சர் டீச்சரை ஏத்துங்க. சுபி டீச்சரை மேல எடுங்க ப்ளீஸ். ஓகே, வந்துட்டா. ஓகே டீச்சர், ஒரு நிமிஷம் தாங்க. நான் இதை கதைச்சிட்டு நாங்கள் சுபா ஜேடிஎல் நீங்க சொன்னது இப்ப ஜொனாத்தன் சந்திரன்லாம் சொன்னதெல்லாம் நிறைய விஷயம் சரி. அதாவது வந்து கீழே வந்து எழுதுறவர்கள் வந்து மேலே வந்து கதைக்க முடியாதவர்கள் நீங்கள் மேலே பிளாக் பண்ண வேண்டியவர்களா? கேவலமான மேலே வந்து எங்களுடன் வந்து மிக நாகரிகமாக கதைக்க முடியும் என்றால் கதைக்கலாம். இப்ப இன்றைக்கு உதாரணத்துக்கு இப்ப வந்தவர் கேட்டவர் வந்து நீங்கள் மக்களுக்காகவா அரசியல்வாதிகளுக்காக? நான் அவர்கிட்ட முதல் கேட்ட கேள்வியே, நீங்கள் இந்த தளத்தில் பயணிக்கிறீர்களா? இந்த தளத்தில் யூடியூப்பில் போறது பார்த்திருக்கிறீர்களா? இல்ல, நான் ஒரு கிழமை போகவில்லை. அவருக்கு சொன்ன பதில் இதுதான், நாங்கள் மக்களுக்காக முற்றுமுழுதாக மக்களுக்காகத்தான் இதை நாங்கள் இயக்குகின்றோம். ஆனால் இது டாக்டர் அர்ச்சனாவின் தளம். அவரது கருத்தை அப்படியே நாங்கள் 100% இங்கு பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னதோட அவருக்கு வந்து ஓகே என்ன கேள்வி இருக்கு, ஓகே என்ன விகாரத்தில் என்ன உங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக ஜோனாத்தன் சொன்னார். அவர் தானாகவே இறங்கி போயிட்டார். அப்ப நாங்கள் வந்து மிகவும் இந்த தளத்தில எங்களோட வார்த்தை பிரயோகங்களையும் எல்லாமே நாங்கள் சிறந்த முறையில நாங்கள் நடத்தி கொண்டு போகணும்தான் நான் விரும்புகிறேன். எந்த ஒரு கட்டத்திலும் யார் வந்தும் எங்களை வந்து ஒரு ப்ரொவோக் பண்ணியோ எங்களை ஒரு உணர்ச்சிகரம் பூட்டி எங்களது வாயால தவறான வார்த்தைகளை செய்தாலும் நாங்கள் அதுக்கு தவறான வார்த்தைகளை பாவிக்காமல் இங்கு தராதரமான முறையிலே இந்த தளத்தை நான் கொண்டு போகிறதுக்கு விரும்புகிறேன். இது என்னுடைய கருத்து. நீங்கள் டீச்சரோ ரகுராமண்யோ நீங்க கதைங்கோ. வணக்கம். இதில் நிற்கிற அனைத்து என்னுடைய இனிய நண்பர்களுக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கன செய்திகள் கன மீடியாக்கள் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு தகவலை போட்டு கொண்டு இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் மிக தெளிவாக இந்த இடத்துல நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு
தற்பாதுகாப்பு எங்கே ஆரம்பிக்கின்றது? இந்த தற்பாதுகாப்பு என்றால் என்ன? எந்த நேரத்துல இந்த தற்பாதுகாப்பை ஒருவர் பயன்படுத்தி கொள்ளலாம்? இந்த விஷயத்தை நாங்கள் இந்த வீடியோ வச்சு அவதானித்தோம்னு சொன்னால், மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒரு ஒரு உணவருந்தும் விடுதியில போய் தன்னுடைய பாட்டன் உணவருந்தி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு வந்த 4 பேர்ல 2 பேர் அந்த வீடியோவின் பிரகாரம் நேரடியாகவே அர்ச்சுனாட்ட போயினார். அதுல போன ஒருத்தர் முன்பக்கம் நின்று கதைக்கிறார், மற்றவர் அங்காள் பக்கம் போறார். அது பெருசா பதிவுல ஆக தெளிவாக தெரியல. இருந்தாலும் அவற்றுக்கு அர்ச்சுனாவுக்கு பின்பக்கம் போறதெல்லாம் மிக தெளிவாக காண்பிக்கப்படுகிறது. அப்ப ஒருத்தர் அந்த இடத்துல தனக்கு முன்னால வர்ற தூர அளவிலேயே ஒருத்தருக்கான இப்ப ஓகே ரகுராமன் சொல்லி அர்ச்சுனா இனம் கண்டால், அர்ச்சுனானுடைய எண்ணத்துல இவர் என்னத்தான் தாக்க வாரார் என்ற அந்த எண்ணம் உதிக்கப்படுற காலத்துல இருந்து, உதிக்கப்படுற நேரத்தில இருந்து அவரு தன்னை பாதுகாப்புறதுக்கான தற்காப்பு நடவடிக்கை செய்யலாம். இவர் 2 பேரும் குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அவர்கிட்ட போயிட்டார். இப்ப எந்த நேரத்திலையும் எந்த நிமிடத்திலையும் அவருடைய உயிருக்கும் அவர் சார்ந்திருக்கிற அந்த சகோதரனுடைய உயிருக்கும் உடல் ரீதியான ஆபத்துக்களோ ஏற்படக்கூடிய நடவடிக்கை அதுல இருக்குது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய வீடியோவில் வந்தவரை பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் பின்னுக்கு நிற்கிறவர் ஏதோ ஒரு பலத்தை பாவித்து அவரது கைத்தொலைபேசியை பறிக்கிறார், ஏதோ ஒன்றை செய்கிறார். அப்ப கூட அர்ச்சுனா அவரை தாக்கவில்லை. அதற்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறார், அந்த நபர் நீரை சேட்டோடு நிற்கிற நபர் மீண்டும் இங்கால தள்ளி வந்து ஏதோ வாக்குவாதம் இடம்பெறுகிறது. அதற்கு பிறகு அந்த நபர் திருப்பவும் அந்த இடத்தை நோக்கி போறார். அங்க போய் தங்க கௌசல்யா மீதோ அர்ச்சுனா மீதோ ஏதோ ஒரு தாக்குதலோ ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்தவைக்குத்தான் தெரியும். செய்ய முற்பட்ட வேளை தான் அர்ச்சுனா அவர்களால அவர் மீது ஒரு பலம் பாவிக்கப்பட்டு அவர் தன்னை நடவடிக்கையை செய்கிறார். அப்ப இங்க கேள்வி என்னென்றால், ஒருவர் உணவருந்த சென்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையின் ஒரு தனித்துவமான ஒருத்தர் மீது நீங்கள் போய் அந்த இடத்துல கை வைக்கிறதுக்கும் தொலைபேசியை பறிக்கிறதுக்கும் அவர்கள் மீது உயிராபத்து தரக்கூடிய ஒரு விளைவை ஏற்படுத்துறதுக்குமான ஒரு செயலை செய்தால், இந்த செயற்பாட்டை யார் அங்கீகரித்தது, யாருடைய அங்கீகாரம் இருந்தால் இது இன்றைக்கு நாட்டில் நடக்கும். ஒன்றை இந்த சமூகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது அதாவது இந்த இலங்கை அரசாங்கத்தில் அந்த பாராளுமன்ற உறுப்பினரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஏதோ ஒன்று அங்கீகரித்தால் மட்டும்தான் அவர் மீது ஒரு தாக்குதலையோ உயிராபத்து சூழலையோ ஏற்படுத்த முடியும். அப்ப இந்த நிகழ்ச்சி நிரல் எங்க இருந்து உருவாகி இருக்கிறன்றதை இந்த சமூகம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, இன்றைக்கு சட்டப்படி முறைப்பாடு போட்டாச்சு, சட்டத்துக்கும் தெரியப்படுத்தியாச்சு. அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட நபருடைய வைத்தியசாலையில் இருக்கிறார். அதுக்கும் அவர் எந்த வைத்தியசாலைக்கு ஓடி போயிருக்கிறார்னு சொன்னால், இன்றைக்கு இந்த சமூகத்துல இலங்கை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு நிற்கிற சந்திரசேகரம் அவர்களோட நிற்கிற ஒரு வைத்தியத்துறையிட்டு தான் அவர் ஓடி இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ 1000 முறைப்பாடுகள் வைத்தியசாலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, அந்த சிகிச்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த எல்லா சிகிச்சைக்கும் வைத்திய கலாநிதி சத்தியமூர்த்தி ஐயா எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாரா? அப்ப இங்கே ஒரு சாதாரண அந்த காயத்துக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுல சில செய்திகள்ல போட்டிருக்கிறது, வைத்திய சத்தியமூர்த்தி தெரியப்படுத்தியதாகவும் அர்ச்சுனாவால தாக்கப்பட்ட நபர் அடையாளம் காணப்பட்டு இங்க வந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அப்ப இதுகள்ல இருந்து புரிஞ்சு கொள்ளுங்கோ, இது இலங்கை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு இல்ல, சத்தியமூர்த்திக்கும் சந்திரசேகருக்கும் இடையில நடக்கிற ஒரு அதாவது தொடர்புகள் மூலம் இது மீண்டும் ஒரு பாரிய ஒரு காயப்படுத்தல் விளைவாக உருவாக்கப்பட்டு காயம் விளைவித்தல், உயிராபத்தை தரக்கூடிய ஒரு காயம் விளைவித்தல் சம்பவமாக உருவாக்குறதுக்கு அந்த நபரை குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவர் வைத்தியசாலையில் வச்சிருக்கத்தான் போயினான். ஒரு குறிப்பிட்ட நாள், நான் ஓரளவு அறிஞ்ச சட்டத்தின்படி சொல்றேன், ஏதோ 21 நாள் கடந்து வச்சிருந்தால் அந்த காயம் சாதாரண ஒரு காயம் விளைவித்தல் தன்மை சட்டப்படியான பாரிய காயம் விளைவித்தல் தன்மையாக மாற்றமடையும். நான் பகிரங்கமாகத்தான் சொல்றேன். இதுல அந்த இடத்துல அதாவது தன்னை தாக்க வந்தவர்கள் மீது பலம் பாதிக்கப்பட்டு ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தா கூட இங்கு தவறு யாரு மீது என்று சொன்னால்
சட்டப்படி அந்த இடத்துல போய் சட்டத்துக்கு முரணாக ஒருவர் மீது கை வைக்கிறதுக்கும் அவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை செய்த அந்த 2 பேருக்கும் உரியதுதான். அதுல போனது எல்லாரும், அது சம்பந்தமானவை எல்லாரும் அதுல தெளிவான வீடியோ கூட பதிவு செய்து கொண்டிருக்கணும். அப்ப இது மிக நன்கு திட்டமிடப்பட்டு இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிற அர்ச்சுனாவை ஏதோ ஒரு வகையில சட்டப்படி ஒரு தண்டனைக்குள்ளாக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்துல இலங்கை அரசு மிக தெளிவாக பதிவு செய்கிறோம். இலங்கை அரசும் இலங்கையின் வடக்கு அரசியல்வாதிகளுடைய சிந்தனைக்குள்ளதான் இந்த செயற்பாடு நடந்திருக்குது. இங்க நாங்கள் அடுத்த கட்டமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எங்களுக்கு இன்றைக்கு இறுதியாக கிடைச்சிருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் மக்களுக்காக செய்யப்படக்கூடிய ஒருவர் தான் அர்ச்சுனா. இவரை இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற சில சில்லறத்தரமான அரசியல்வாதிகளும் இன்றைய அரசாங்கமும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவருக்கான ஒரு பாதுகாப்பு ஒரு விடயத்தை வழங்காமல் அவரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவரது சமூக செயற்பாட்டையும் மக்களுக்கான செயற்பாட்டையும் இல்லாத ஒழிக்கும் ஒரு நடவடிக்கை தான் இந்த சம்பவம். 2வது, நான் இன்னொரு விஷயத்துக்கு வாரேன். இந்த தேசிய ரீதியான தாயக ரீதியான தேசிய தலைவருடைய தாயக கோட்பாடு தேசிய, இந்த வசனத்தை இந்த மக்கள் நன்கு புரிஞ்சு கொள்ளுங்கோ. ஜேடியில் இந்த வசனத்தை வடிவா நாளைக்கு தலையங்கமா போடுங்கோ. தேசியம், இந்த தேசியம் என்றால் என்ன? இந்த தேசியம் அரசியல் கொள்கைக்கான தேசியமாக மாற்றமடைஞ்சு நிற்கிறது இன்றைக்கு வடக்கில. குறிப்பாக எங்களோட தேசியத்தை அழிச்சதுல பெரும் பங்காற்றினவர் எங்களோட டக்ளஸ் ஐயா அவர்கள். இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சிறிதரன் ஐயா அவர்களும் மற்ற கஜேந்திரன் அவர்களும் சுஹாஸ் அவர்களும் இந்த தேசியத்தை எங்களோட தாயக ரீதியான போராட்டத்தை நசுக்கிய டக்ளஸ் ஐயாவை கூப்பிட்டு நாங்கள் இந்த தேசியத்துக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம், தமிழம் தேசிய கொள்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்ற ஒரு சொல்ல டக்ளஸ் ஐயாவை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு சொல்லினோம் என்று சொன்னால் மற்ற மக்களாகிய நாங்கள் முட்டாள்களாக வாழ்றோம். அர்ச்சுனா தேசியத்துக்கு எதிரானவர், அரசாங்கத்தின வழியில நிற்கிறார் என்று இன்றைக்கு குறை சொல்ற இந்த கட்சிகள் எல்லாம் எங்கட தேசிய விடுதலை போராட்டத்தின் வரலாறுகளை சிதைச்சு யாழ்ப்பாணத்தை 15 வருஷமாக தன்னுடைய அதிகாரத்துல வச்சிருந்து அதன் மூலமாக எங்கட இனத்தை ஒடுக்கி எங்கட இனத்தின் எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ தாய்மாருடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்த டக்ளஸ் ஐயாவை கூப்பிட்டு நீங்கள் தேசிய கொள்கையை வகுக்கிறீங்கள் என்று சொன்னால் எது நியாயமான எங்கட 44,000 மாவீரர்களுக்கு நாங்கள் இழந்த தேசியம் எது? எனக்கு இந்த பதிலுக்கு இன்றைய சமூக பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களும் இன்றைக்கு வடக்கில் இருக்கிற அரசியல் கொள்கை தேசிய கொள்கை புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற கேடுகட்ட நிர்வாக கட்டமைப்புகளும் நீங்கள் கொடுத்து இன்றைக்கு தேசியம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட கொடுக்கப்பட்ட பெரிய பெரிய பொருளாதார பணங்களும் இன்றைக்கு எங்க கைக்கூலியா போய் நிக்குதுன்னு சொன்னால் டக்ளஸ் அவர்களை அழைத்து எங்களோட தேசியத்தை வளர்க்கறதுக்கு நாங்கள் பாடுபடுகின்றோம், மக்களுக்காக போராடுகின்றோம், மக்கள் எல்லாரும் ஒன்று சேருங்கள், டக்ளஸ் ஐயாவும் சிறிதரன் ஐயாவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சேர்ந்து எங்களோட தேசியத்தை பாதுகாக்க போகிறார்கள். யாழ் மக்களே, என் அன்பான சமூகத்துக்கு இனிய மக்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கூட இதயத்துல கை வச்சு சொல்லுங்கள், இவர்கள் செய்யப்படுற இந்த நடவடிக்கை தேசிய நடவடிக்கையா, தேசியம் தொடர்பான நடவடிக்கையா? ஒரு நாளும் இல்லை. ஒட்டுமொத்தமாக இன்றைய எதிர்கட்சிகளும் இவர்களும் சேர்ந்து கூடி மிக திட்டமிட்டு எங்களோட மக்களை திசை திருப்புறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் இன்றைக்கு டக்ளஸ் ஐயா போய் அதில் இணைஞ்சு கொண்டது. அதுல வந்த ஏதாவது ஒரு பொதுமகன் இந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் வாரீங்கள், நீங்கள் தேசிய கொள்கைக்கு எதிரானவர் என்று சொல்லி டக்ளஸ் ஐயாட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டிருக்காரா? தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள். எவ்வாறான ஒரு முட்டாள்தனமான அரசியலை எங்களோட சமூகத்தின் மீது நம்பகத்தன்மையான ஊடகங்களை வச்சுக்கொண்டு இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகளும் இந்த ஊடகங்களும் அர்ச்சுனா என்ற ஒரு ஆளை எவ்வளவு கீழ்த்தரமாக காட்டி இந்த சமூகத்திலிருந்து வெளியேற்றணும் தெளிவாரிக்கணும்னு சொல்லி பாருங்க. நாங்கள் ஆக்கபூர்வமாக அறிவு ரீதியாக அரசியலை நாங்கள் இனி சிந்திக்கவில்லையானால் உணர்ச்சி வசப்பட்ட எங்களுடைய அரசியலுக்கும் கொள்கைகளுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டால் இந்த வடகிழக்கு அரசியல்வாதிகள் இவ்வாறான கீழ்த்தரமான அதாவது இன துரோகிகளை அழைத்து எங்களோட தேசியத்தை காப்பாற்ற போயின. எப்படி முடியும்?
எப்படி அது சரியான தேசியமாக இருக்கும்? இந்த விடயத்தை மட்டும் இந்த சமூகம் நன்கு புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாங்கள் இதுக்கு பிறகும் அந்த தேசியம் என்ற ஒரு விஷயத்துக்கு, பிழையான தேசியம் என்ற ஒரு விஷயத்துக்கு, வடிவா சொல்றேன், பிழையான உண்மைக்கு புறம்பான தேசியத்துக்கு நாங்கள் உயிர் கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இவர்களால் சின்ன பின்னமாக சிதைக்கப்படுவோம். மிக ஆணத்தனமாக கூறுகிறேன், சின்ன பின்னமாக சிதைக்கப்படுவோம். ஒரு சுயேட்சை குழுன்ற ஒரு அர்ச்சுனா எத்தனை நபர்களோட, எத்தனை வழக்குகளோட, எத்தனை விடயங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. ஒரு நேர உணவை கூட, தன்னுடைய கடமைகளை பணிகளை மக்களை போய் சந்திச்சு கதைச்சா பிறகு ஒரு நேர உணவை கூட விடாமல் எவ்வாறு திட்டமிட்டு இத்தனை மணிக்கு இன்னிடத்துக்கு வருவார், வந்தால் யாரோட இது என்ன பிரச்சனை கொடுக்கணும் எல்லாம் எவ்வாறு திட்டமிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே வெளிநாட்டில் வந்திருந்த ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபராக இருந்தால், தமிழ் மகனாக இருந்தால், நீங்கள் போய் வணக்கம் சொல்லி உங்களோட நான் ஒரு புகைப்படம் எடுக்க போறோம் கூட கதை முடிஞ்சுது. அவர் ஒளிம்பி அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு உங்களை கைதிலிருந்து அனுப்பி வச்சிருப்பேன். அப்ப நீங்கள் மிக திட்டமிட்ட வகையில, மிக நுணுக்கமான திட்டமிட்ட வகையில அவர் மீது, அவரை கோபத்துக்குள்ளாக்கி, தாக்குதலுக்குள்ளாக்கி, அவர் மீது ஒரு கரிய பூசுறதுக்காக உருவாக்கப்பட்ட சம்பவம் தான் இது. நிச்சயமாக ஜெர்மனியில் இருந்தா இல்லாட்டி சுவிஸ்ல இருந்தா வந்த அந்த நபர் சரியான முறையில் அணுகி இருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்குமா? அப்ப இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் மிக கேவலமான ஊடகங்கள். எனக்கு இந்த தளத்துல என்னுடைய வார்த்தை பிரிவுகளை மிக அவதானமா வைக்க சொல்லி கன அன்பான உள்ளங்களை வேண்டிக் கொண்டபடியால் நான் சில வார்த்தை பிரிவுகளை வைக்காமல் அந்த ஊடகங்களை நான் நாகரிகமாக கேட்கின்றேன். நீங்கள் எல்லாம் எவ்வாறு ஊடகங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த கருத்துக்களை தலையங்களாக இடுகிறீர்கள்? எனக்கு இன்னொரு ஊடக செய்தி ஒன்று பார்த்தேன்னா, இந்தியாவில இருந்து அவர் கன்றவர், எனக்கு அவர்கிட்ட பேருடனே வருவதில்லை, அர்ச்சுனாவுடைய பெப்பர் அண்ட் சால்ட். எனக்கு தெரியலையே ஐயா, நீங்க இந்தியாவில இருந்து என்ன ஆய்வு செய்யறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க 4 செய்தி நிறுவனங்கள் போற ஆய்வு செய்யறதுக்கு நீங்கள் இதை செய்கிறீங்க. ஒரு வீடியோவை முழுமையாக பார்க்காமல், நீங்கள் மனச்சாட்சி இல்லாமல் ஆக்கப்பூர்வமான ஒரு மக்களுக்காக செயற்பட்டு கொண்டிருக்கிற அர்ச்சுனா மீது அவதூறுகளை நீங்க பரப்புறதுக்கான காரணம் என்ன? தயவு செய்து அவருடைய தொலைபேசி இலக்கம் யாருக்காவது இருந்தால் எனக்கு எடுத்து தாங்கோ, நான் அவரோட கலைக்க வேண்டி இருக்குது. நான் இன்றைக்கும் ஒரு நபருக்கு நேற்று போட்ட நபருக்கு சுகிரன்ற அந்த தம்பிக்கு இன்றைக்கு நானும் அவரும் ஒளிவு உணவாக, அதாவது நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் ஊடக ரீதியாக சந்திச்சு கொண்ட நான் கேட்ட கேள்வி, சந்திரசேகரம் ஐயா பாராளுமன்றத்துல நின்று ஓட விரட்டுவோம், நாங்க விரட்டு வலிக்கிறோம், நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொன்னால் அது சரியாக இருந்தால், கப்பல்ல வந்திருக்கிறான்னு சொல்லி அர்ச்சுனா சொன்னது பிள்ளைன்ற ஒரு விஷயத்தை அந்த நபர் வெளியிட்டு இருந்தார். அர்ச்சுனா இந்த வசனங்களை பாவிச்சது தப்பு என்றால், நான் கேட்கிற இந்த சமூகத்திட்ட சமூக பொறுப்புள்ள ஊடகங்கள் 2 தவறுகளையும் சுட்டி காட்டுங்கள். ஏன் ஒரு தவறை மட்டும் சுட்டி காட்டுறீங்கள்? என்னுடைய இன்னொரு கேள்வி, நான் சைக்கிள்ல வந்திருக்கேன்னு சொன்னது தப்பா? அப்ப சைக்கிள்ல வந்த என்னை விமானத்துல வந்து சொல்ல வேணும். அப்ப நாங்கள் அர்ச்சுனான்றவர் இன ரீதியான பாகுபாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு நபர் ஒன்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவருடைய குழந்தைத்தனமும் மென்மை போக்கும் இந்த சமூகத்தை தனக்கு நல்ல ஒரு சமூகமாக, ஆளுமிக்க ஒரு சமூகமாக, இலங்கை அரசின் ஏனைய இடங்கள்ல இருக்கிற மாவட்டங்களை போல வடக்கையும் ஒரு அபிவிருத்தி அடைந்த மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்றதான் அர்ச்சுனாவுடைய ஒரே ஒரு நோக்கம். ஏனென்று சொன்னால், அவர் நீண்ட காலங்கள் தெற்கு என்ற ஒரு பிரதேசத்துல நீண்ட காலம் வசிச்சிருந்திருக்கிறார். இன்றைக்கு வடக்கிலையும் தெற்கிலையும் வசிச்ச அவர் ஏன் தெற்கு என்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பு சரியாகவும் ஆளுமிக்கதாகவும் ஒரு சமூகத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளோடையும் நாகரிக பண்பாடுகளோடையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஆனால் வடக்கு என்ற சமூகத்துல இந்த நாகரிக பண்பாடுகள், இந்த சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் ஏன் இல்லை? என்ன காரணம்? இதில் அவர் நேரடியாக தெளிவாக ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வுகளுக்காக அவர் தான் நேரடியாக ஒவ்வொரு இடங்களுக்கு களங்களில் இறங்குகிறார். இதுவனை பொறுத்து கொள்ள முடியாத இந்த சமூக பொறுப்பேற்ற இந்த ஊடகங்களும் இந்த அரசியல்வாதிகளும் இறுதியாக அவருக்கு ஒரு கள்ளப்பட்டத்தையும் பொய்யான பட்டத்தையும் கொடுத்து அவரை இந்த அரசியலிருந்து மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் மிக தெளிவாக கூறுகின்றேன், எங்களோட சமூகத்துக்கு இறுதியாக கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு வழியும் பாதையும் கப்பலும் அர்ச்சுனாவுடைய பயணம் மட்டும்தான். நாங்கள் இந்த சூழலையும் இந்த சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக தவற விடுவோமையானால் நாங்கள் நிச்சயமாக அடிமைப்பட்ட இனமாகத்தான் வாழப்போகிறோம்.
எதையுமே செய்ய முடியாத ஒரு இனமாக இன்றைக்கு என்னுடைய இந்த கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லுங்க யாராவது. இலங்கை அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையோட இந்திய தேசிய கட்சி வந்திருக்குது. சந்தோஷம், வாழ்த்துக்கள். எங்களோட சமூகத்துக்கு ஒரு நல்ல விடயத்தை செய்ய போயினேன். நான் முதலும் பதிவு செய்திருக்கிறேன், காவல்துறையில மாற்றம் செய்யாத வரைக்கும் இலங்கை என்ற ஒரு நாடு நிச்சயமாக அபிவிருத்தி நோக்கியோ முன்னேற்றம் நோக்கியோ நகர முடியாது. 2வது கட்டம், இன்றைக்கு தேசிய அரசாங்க கட்சிக்கு பிரதேச சபையை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கம் என்ன? ஆளுமை மிக்க 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த தேசிய கட்சி பெற்றிருக்கிறது. சிறப்பு பாராளுமன்ற உறுப்பினராக சந்திரசேகரனை நியமிச்சிருக்கிறது. அப்ப 4 கட்சி 4 அமைச்சர்கள், அதான் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட இந்த கட்சி பிரதேச சபை என்ற ஒரு விடயத்தை ஏன் முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி அதனை நோக்கி பயணிப்பதற்கான காரணம் என்ன? யாழ் மக்கள் நிச்சயமாக இந்த கேள்வியை ஒவ்வொரு தரம் கேட்டு பாருங்கள், அறிவு ரீதியாக சிந்திச்சு பாருங்கள். ஏன் இந்த பிரதேச சபையை இலங்கை அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, தன்னுடைய கட்சி சார்ந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் தீர்மானிக்கிற அந்த பிரதேச உறுப்பினர்களை கொண்டு இந்த இடத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அரசு நினைக்கிறது? என்ன காரணம்? ஏன் தன்னிட்ட இருக்கிற அதிகாரங்களும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதிகாரமும் வடக்கை நல்லதா கொண்டு வரதுக்கு காணாதா? அதையும் தாண்டி வடக்கில இந்த காலை பதிக்க வேண்டிய தேவை என்ன இந்திய தேசிய கட்சிக்கு? தயவு செய்து இந்த சமூகம் இதனை அறிவு ரீதியாக சிந்திச்சு பாருங்கள். அந்த ஒன்றுதான் இன்றைக்கு வடக்கில என்னென்ன மாற்றங்களை செய்ய வேணும், எப்படியான மாற்றங்களை செய்ய வேணும், எல்லாத்துக்குமான அதிகாரமான அந்த பிரதேச சபை அரசுண்ட கைக்குள்ள போகுது. உங்களோட வாழ்வியல் என்ற வடக்கு வாழ்வியல் என்ற தமிழர் தாயக பிரதேசத்தின் முழு பொறுப்பும் அரசிட்ட கொடுக்க போறோம் நாங்கள். அதுக்கு பிறகு அரசு எடுக்கிற முடிவுதான், அந்த கட்சி எடுக்கிற முடிவுதான் எங்கட அரசியல் பயணம், எங்கட வாழ்வியல் பயணம். அது சிங்களத்திலையும் பதிவுகளை போடலாம், தமிழ்லையும் போடலாம், ஆங்கிலத்திலையும் போடலாம். நீங்கள் யாருமே கேட்க முடியாது, ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது, நடவடிக்கை செய்ய முடியாது. செய்தால் உங்கள் மீது சிறப்பான காவல்துறை அதிகாரங்கள் பயன்படுத்தப்படும். அப்ப இந்த இடத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாட்டத்தான் திரும்பவும் நாங்கள் ஓட போகிறோம். அப்ப இன்றைக்கு தையிட்டி பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டுதா? எந்த வகையில அந்த பயணம் முடிவுக்கு வந்திருக்குது? ஆக்கப்பூர்வமாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு அந்த மக்களுக்கான காணி சம்பந்தமான முடிவுகளோ எதுக்குமே எடுக்கப்படாமல் அந்த தையிட்டி மக்களின் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்குது. இல்லாட்டி இன்றையோட தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த கட்டமாக மீண்டும் பயணிக்க போயினோம். அப்ப எங்களோட அடுத்த கேள்வி, இந்த சமூகம் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த விடயத்துல ஏன் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கவில்லை? அப்ப இந்த மக்கள் எல்லாம் என்ன முடிவுக்கு வரணும்? மக்களோட முடிவு என்ன? இந்த சிந்தனைக்குள்ள வந்தோம்னு சொன்னால் அதுவும் அந்த மக்கள் தங்களோட முடிவை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு இந்த இன ரீதியான பாகுபாடோ சமூக ரீதியான பாகுபாடோ எதுவும் மற்றொரு சமூக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டுமானால் நாங்கள் நிச்சயமாக அர்ச்சுனான்ற ஒரு அரசியல் தலைவர் மீது தன்னம்பிக்கையும் அவர் தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறதுக்கான ஆக்கப்பூர்வமான பங்களிப்பையும் நாங்கள் வழங்க வேண்டும். அவரும் வெளிப்படையாக அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறார், இந்த வடக்கு மாகாணத்தையும் இந்த பிரதேச சபையையும் என்னுடைய கையில தாங்கோ, நான் ஆக்கப்பூர்வமாக 5 வருஷத்துக்குள்ள உங்களை வடக்கு யாழ்ப்பாணத்தை ஒரு பொன் நகரமாக மாற்றி காட்டுகிறேன். வழங்குவோமா இல்லையா? இன்னொன்றை பதிவு செய்கின்றேன். சில வேளைகளில் நாளைக்கோ நாளண்டைக்கோ ஒரு கிழமைக்குள்ளேயோ மீண்டும் அர்ச்சனாக்கான பிடியாணை பிறப்பிக்கப்படலாம், கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம். ஏன் என்ற ஒரு கேள்வி வருமாக இருந்தால் இந்த காவல்துறையை நான் நம்பவில்லை. காவல்துறை தான் எங்கட இனத்தின் பெரும் அழிவுகளுக்கும் எங்கட வாழ்வியல் என்ற பெரும் சிதைப்புகளுக்கும் காரணமாக இருந்தது. எனக்கு வடக்கில இருக்கிற இல்லாட்டி இலங்கை காவல்துறை மீதும் முழுமையான பொறுப்பு வாய்ந்த காவல்துறையாக நீதியாக செயற்படும் என்ற நம்பிக்கை இப்ப வரைக்கும் எனக்கு இல்லை. அதுக்கு ஆதாரபூர்வமான விடயங்கள் நாங்கள் கணக்க சொல்லலாம். குறிப்பாக சொன்னால்
ஒரு சமூகத்துல, அதாவது வந்து வைத்தியசாலையில கழிவுகள் எரிக்கப்படுகிறது. இது சமூக பொறுப்பு வாய்ந்த காவல்துறை இந்த விஷயத்துல நேரடியாக தலையிட்டு நீதிமன்றம் ஊடாக கட்டளையில விசாரிச்சு நீதிமன்றம் ஊடாக அந்த நடவடிக்கையை கொண்டு போறதுக்கான முழு பொறுப்புக்கும் காவல்துறை பதில் சொல்லியே ஆக வேணும். நான் காவல்துறை ஒரு அதிகாரியா யாழ் மாவட்ட பொறுப்பாளராக இருந்திருந்தால் நான் நேரடியாக இந்த தலையிட்டு இந்த விசாரணையை மேற்கொண்டு என்னென்ன பிரச்சனை இந்த சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்ட ஒரு பகுப்பாய்வு அறிக்கை நான் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு கொடுப்பேன். இதுதான் பொறுப்பு வாய்ந்த ஒரு காவல்துறை நிர்வாகம் செய்யற கடமை. இப்ப வரைக்கும் இந்த காவல்துறையில முறைப்பாடு செய்யப்பட்டதா? 2ஆம் கட்டம் காவல்துறை இல்லாட்டி இப்படி ஒரு தகவல் மக்கள் போராடினம், இந்த இடத்துல ஒரு சட்டத்துக்கு முரணாக கூடினம், என்ன பிரச்சனைன்னு சொல்லி காவல்துறை வந்து விசாரிச்சிருக்குதா? காவல்துறை இந்த விஷயத்த எங்கட நிர்வாகத்துல வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொதுவான சமூகத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த சமூக பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் நேரடியாக போய் அந்த விசாரணையை செய்து எங்களோட நீதிமன்றத்தை ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்போம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்ன கட்டங்கள்ல இருக்குது, இது சமூகத்துல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்குது, இதை நாங்கள் விசாரிச்சு நாங்கள் இந்த விசாரணை அடிப்படையில இதுல ஒரு சூழல்லையும் சமூகத்துல வாழ்ற மக்களுக்கும் சுவாச பிரச்சனையில இருந்து என்னென்ன பிரச்சனை வரைக்கும் இருக்குதுன்ற ஒரு அறிக்கையை நாங்கள் கொடுப்போம். அதன் பிரகாரம் அந்த நீதிமன்றம் எங்கட தமிழ்ல நீதிமன்றங்கள் அந்த விசாரணையை மேற்கொண்டு செய்ய சொல்லி காவல்துறைக்கு ஒரு கட்டளை வழங்கு. அப்ப இங்க அந்த காவல்துறை செயற்படுதான்னு கேட்டால் இல்ல. ஒரு வைத்திய அதிகாரி வாரார், அவருடைய நேரடியான பணிப்புகளும் அந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குது. ஆனால் அவர் இதுக்கான முழுமையான ஒரு நடவடிக்கையை செய்து சரி சமூகம் இது இருக்குன்னு சொன்னால் இதற்கு மாற்றீடாக ஒரு இடத்தை தெரிவு செய்வோம், அடுத்த பிரதேச சபை கூட்டத்துல கதைப்போம், அதுக்கான நிதியை ஒதுக்குவோம், நாங்கள் இந்த இடத்த மாத்துவோம். இதுதான் நடைமுறை, இதுதான ஒழுங்குமுறை. அப்ப இதை விட்டுட்டு நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நீங்கள் வாழ்றா வாழுங்கோ, இல்லாட்டி செத்து போங்கன்னா செத்து போங்கன்னு சொல்லி ஒரு வைத்திய அதிகாரி சொல்றாரு என்றால் இன்றைக்கு யாழ்ப்பாணம் இனி எப்படி போகுதுன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த விடயத்துல இந்திய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட முடிவுகள் என்ன, மக்களுக்கு இது சம்பந்தமான இன்னொரு தெளிவை கொடுத்திருக்கிறேன். இல்ல நாங்கள் வந்திருக்கிறோம், தலையிட்டிருக்கிறோம், விசாரிப்போம், சரியான முடிவு எடுப்போம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கணுமா? இப்படி நாங்கள் எல்லா வகையிலையும் ஆய்வு செய்து கொண்டு போனால் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு பாரிய சொத்து மதிப்புமிக்க அறிவு சார்ந்த ஆளுமை சார்ந்த எங்களோட மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா மட்டும்தான். இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த தளம் அர்ச்சனாவுக்கான தளம். இந்த தளத்துல நாங்கள் அர்ச்சனா தொடர்பான விஷயங்களை தான் கதைப்போம். தவறான விஷயங்களை தவறுன்னு சொல்லுவோம், சரியான விஷயங்களை சரியான பாதையில விளங்கப்படுத்துவோம். இதுதான் எங்களோட அரசியல் கொள்கை. இதற்காகத்தான் நாங்கள் இந்த தளத்தை பயன்படுத்திக் கொள்றோம். இந்த தளத்துல யாரும் பெறலாம், கதைக்கலாம். அவை என்ற கேள்விக்கு நாங்கள் நிச்சயமாக தக்க பதிலை வழங்கக்கூடிய ஆளுமையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். சில சொற்பிரியோகங்கள் நாங்கள் கதைச்சிருந்தால் இந்த சமூகத்திட்ட நாங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இனி வரும் காலங்கள்ல அவ்வாறான சொற்பிரியோகங்கள் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். தொடர்ச்சியாக கதைப்போம். நாங்கள் பொய்யான தேசியத்தை நம்பி எங்களுடைய இனத்தை அடிமையாக்க போறோமா, ஆளுமைமிக்க இனமாக அறிவு ரீதியாக சிந்திச்சு யதார்த்தமான அரசியல் வாழ்வியலுக்குள்ள போய் எங்களுடைய சமூகத்தை முன்னேற்ற போறோமா? நன்றி. தொடர்ந்து கதைப்போம்.